இப்போ பங்கு சந்தை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த 12 ராசிக்காரங்கள்ல இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா எந்தெந்த ராசிய சொல்லலாம் சார்? ஸோ மெயினா வந்து என்னன்னா, ராசி அடிப்படையில நான் சொல்றது இல்ல. ம். ஏன்னா, ராசிங்கிறது நீங்க எந்த ராசியா வேணா இருக்கலாம். 12 ராசிக்காரங்களும் பண்ணலாம். நான் அந்த சொன்னது அந்த சனி, குரு, ராகு, புதன் இந்த 4 கிரகத்தோட சேர்க்கை, அது நின்ற ஆதிபத்தியம், பாவம் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்கனால சொல்ல முடியும். ஸோ துலா ராசி பண்ணலாம், மேச ராசி பண்ணலாம்னு நம்ம இதில ஃபிக்ஸ்டு ரூல் கிடையாது. ம். அவங்கவங்க ஜாதகத்த பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம என்னன்னா, இப்ப நடக்கிற இந்த காலகட்டங்கள், இப்ப இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல கடக ராசிக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ம். நல்லா லாபம் எடுக்கிறது. இது வந்து பொது பலன். இந்த மாரி நம்ம சொல்லலாம். பெயர்ச்சி ஆகிறத வச்சு ம். கடக ராசிக்கு நல்லா இருக்கு. மகரத்துக்கு நல்லா இருக்கு. மீனத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் 26 அப்படிங்கிறத. பட் அவங்க இன்சைடு ஜாதகம் என்ன நடக்குது? இப்ப அவங்களுக்கு வந்து அஷ்டமத்திலேருந்து திசை நடக்குது. பாதகாதிபதியோட திசை நடக்குது. ஆ சனிக்கேதுவோடைய சேர்க்கையிலேருந்து திசை நடக்குது. இல்ல புத்தி நடக்குது. இப்ப இந்த குரு வந்துச்சுன்னா, லாஸ கொஞ்சம் குறைக்குமே தவிர, இவங்க பெரிய பணம் எடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இங்க ராசி பலன் சொல்லும்பொழுது தப்பா போயிரும். ஸோ ம். அதனால தான் அவங்க ஜாதகத்த குறிப்பிட்டு நம்ம வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க கார டிராவல் பண்றீங்க. இது போகுங்கிறதுக்காக எல்லா ரோட்லயும் நம்ம போக முடியாது. எங்க போகணும், எங்க ஸ்லோவா போகணும் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி தான் ஒரு ஜாதகத்தையும் எந்த இடத்துல இவங்க நல்லா சம்பாதிக்க முடியும், எந்த இடத்துல பண்ணக்கூடாது, எந்த இடத்துல ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது, எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், எந்த செக்டார் இவங்களுக்கு செட் ஆகும், அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் டிசைட் ஆகும். ஒரு சிலர் வந்து க்ரூட் ஆயில்ல சம்பாரிச்சிருப்பாங்க, நிஃப்டில விட்டுருப்பாங்க. ஒரு சிலர் ஸ்டாக்ல பேங்கிங் செக்டார்ல சம்பாரிப்பாங்க. சம்பாதிச்சு. உங்களுக்கு சனி ஓரியன்டடா இருக்கிறது, இல்ல புதன் ஓரியன்டடா இருக்க ஐடி செக்டர் இந்த மாரிலாம் விட்டுருப்பாங்க. ஸோ உங்க ஜாதகத்தில எது யோகமோ, அதை ஆக்டிவேட் பண்ணி, அத பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா, மத்த பிசினஸ் மாரி இது கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராகு சம்மந்தப்பட்டது. ஸோ ஈஸியா நம்மளை மாய ஆசை காட்டி, ஈஸியாக நம்மள ஏமாத்திரும். இந்த இதில போட்டா இவ்வளோ பணம் வரும்ன்ட்டு ஏமாந்துருவோம். அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரே விஷயம் ஹாரோஸ்கோப்ல நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்றது தான்.